வணக்கம் மாறிய நட்புகளே, என் சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே. காலையிலே நான் ரொம்ப சோகத்துலேயும் டென்ஷன்லையும் ஆத்திரத்துலையும் இருக்கேன். எவ்வளவோ பிரச்சனைகள் என் குடும்பத்தில் வந்திருக்கு. ஏன் சூர்யாவுக்கும் சுமிக்கும் இடையேயான சண்டைகளை கூட எவ்வளவோ விஷயங்களை அப்படியே இப்போ அதை என்ன சொல்கிறது, கடல் மாதிரி வந்த விஷயத்தை கூட கடுகு மாதிரி ஊதி தள்ளிட்டேன். சரியா? எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கூட நான் சமாளிச்சிட்டேன். ஆனால் இந்த நேற்று சூர்யா பேசின பேச்சை, மீடியா கேமை பற்றி பேசினது, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்க சொல்லி நம்ம சொன்னது, அதுக்கு அவள் மன்னிப்பு கேட்காம அவள் டக்கால்ட்டி வேலை இப்போ காட்டிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தான் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. எனக்கு நான் ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அடுத்த விஷயத்துக்கு நான் போகிறேன். சில பேர் கமாண்டு போடுறீங்க, மீடியா கேமுங்கிறவன் காசு போடுறான், அவன் காசு போடுறாங்கிறதுக்காக அவன் சொல்கிற ஆளையெல்லாம் அவர் பிளாக் பண்ணுறாரு, இது நல்லதுக்கு இல்லை, அப்படி இப்படின்லாம் சில பேர் சொன்னீங்க. உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திக்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. இதே எனக்கு சூப்பர் சாட் பண்ணாதவங்க ராதாராமன், பொன்னீஸ்வரி சங்கரன், அப்புறம் நம்ம நாச்சியார், பத்துப்பிரியா, இன்னும் யார் யார் நிறையா பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் எனக்கு சூப்பர் சாட் பண்ணுறவங்க கிடையாது, நார்மலாக கமெண்ட் போடுறவங்க தான். இவங்களுக்காக நான் இதுக்கு முன்னால் குரல் கொடுக்கலையா, நான் பேசலையா? ராதாராமனுக்காகவும் இந்த நாச்சியாருக்காகவும் பத்துப்பிரியாவுக்காகவும் நான் பேசுனது இல்லையா? அவங்கள பேசாத, அவங்க குடும்பத்தை பேசாத, தேவையில்லாமல் நீ தான் வம்பு வளர்க்குற சூர்யா, நீ எல்லாம் மீறி போகிற அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் குரல் கொடுக்கவே இல்லையா? இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, என்னைய நீங்கள் ஒரு மனுஷனாக மதிங்க, நம்புங்க. நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பேசுவேன், பொதுவாக பேசுவேன். ஒரு ஆளுக்கு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்க மாட்டேன். பிச்சுமணிக்கும் மீடியா கேமுக்கும் சண்டை வந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவனை மீடியா கேம் தேவையில்லாமல் எனக்கு எப்படி மியா தோழியோ அதை மாதிரி மீடியா கேமுக்கு இந்த டாலி பேபியா டோலி பேபியா அந்த பிள்ளை தோழியாக இருந்திருக்கு. அதை கொச்சப்படுத்தி அவன் வீடியோவில் நம்மளுடைய லைவில் பிச்சுமணிங்கிறவன் தப்பாக பேசினான். அதனால தான் அவனை பிளாக் பண்ண சொன்னதுக்கு அவன் கருத்து நியாயமாக இருந்துச்சு, நான் பிளாக் போட்டேன். இதான் நடந்த உண்மை. நான் அதுக்காக அவன் சொல்கிற எல்லாத்தையும் தூக்கி நான் பிளாக்கில் போட போகிறதே கிடையாது. இது நான் எப்பயுமே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறவன். அதை புரிஞ்சுக்கோங்க. சூப்பர் சாட்டு பண்ணுறவங்க வேறு, சூப்பர் சாட்டு பண்ணாதவங்க வேறுன்னு சொல்லிலாம் பிரித்து பார்க்க மாட்டேன். ரெண்டாவது, கமெண்ட் படிக்கிறது எல்லார் கமெண்ட்டையும் தான் நான் படிக்கிறேன். எனக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்துகிறேன். சூப்பர் சாட்டுன்னு ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க கமெண்ட்டு என் கண்ணு முன்னால் லைவில் முன்னால் நிற்கும். நீங்கள் வேணும்னா செக்கப் பண்ணுறதா இருந்தால் வாங்க, என் லைவில் உட்காந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் லைவ் கமெண்ட்டை படிச்சுக்கிட்டே இருப்பேன். யாராவது $100, $200, $5, $10, $50 போட்டால் அந்த கமெண்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் நிற்கும். இது நானாக செட்டிங்ஸ் பண்ணலை, யூடியூப்பில் இருந்து அவங்களா பண்ணியிருக்காங்க. கமெண்ட் சூப்பர் சாட்டுங்கிறது ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தது. அந்த கமெண்ட் அவங்க கமெண்ட்டை முன்னால் அவங்க முன்னிலைப்படுத்தணுங்கிறதுக்காக அவனாக ஓப்பன் பண்ணி விட்டுறான், ஃப்ரெண்டில் தெரியுது. இதுதான் உண்மையை தவிர நான் சூப்பர் சாட்டு பண்ணுறவங்க கமெண்ட்டை தான் படிக்கிறேன். மற்றபடி காசு போடாதவங்க கமெண்டையெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. இதில் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக, குரான் மேலே சத்தியமாக எந்த ஒரு உண்மையும் கிடையாது. நான் எல்லாரையுமே ஒரே மாதிரி ஒரே தட்டில் தான் வச்சு பார்க்குறேன். காசு போடுறவங்கள மேலேயும் காசு போடாதவங்கள கீழே அப்போலாம் கிடையாது. எல்லாரையுமே படிப்பேன். ஏன், எனக்கு டெய்லி தான் இந்த தெர்மாமீட்ரு, அப்புறம் ரியா கண்ணன் இவங்க கமெண்ட்லாம் ஸ்டார்டிங்கில் வந்துடுது. அவங்க 6 மணின்னா 6 மணிக்கு டக்குன்னு கமெண்ட்டை போட்டுறாங்க, எனக்கு நுழைஞ்சவுடனே வந்துடுது. இந்த சக்திவேல்னு ஒருத்தர் இருக்கேன், வின்சி மாமா டேன்னு சொல்லி போடுறானே, அவெல்லாம் எனக்கு காசு போடுறானா? பாக்கியராஜ் சண்முகம் காசு போடுறாரா? இல்லை விஜயலட்சுமி விஜய் காசு போடுதா? சிக்காத்தங்கை மோகனா? ஏங்க, யாராவது இப்போ சிக்காத்தங்கை கௌரின்னு ஒன்று வரும், அந்த பரலோகம் வரிசையாக வர்றாங்கல்ல, அமாவாசை எல்லாம் காசு போடுறானா? இதில் குறை சொல்கிறவன் எஸ்கே சுரேஷ் மாத்திரம் தான் என்னை குறை சொல்லுவேன். அவன் லேட்டாக வர்றேன், 6:30 மணிக்கு மேலே கமெண்ட் போடுறான் போல், எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எல்லாரையுமே நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். கமெண்ட்டுக்கு காசு போட்டவங்க கமெண்ட்டு, சூப்பர் சாட்டு பண்ணுறவங்க கமெண்ட்டை முன்னால் படிச்சுட்டு மற்றவங்க கமெண்ட்டெல்லாம் படிக்காமல் விட்ற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. எல்லாரையுமே முதல்ல தான் நான் படிக்கிறேன். என்னால் 1 மணி நேரத்துக்குள்ளே எத்தனை கமெண்ட் படிக்க முடியுமோ மேக்ஸிமம் நான் படிக்கிறேன். அதனால் இந்த விஷயத்தில் என்னை யாரும் குறை சொல்லாதீங்க. ரெண்டாவது, சூர்யா விஷயத்துக்கு நான் வர்றேன். சூர்யாவை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். மன்னிப்பு கேட்க சொல்லலைன்னா நீலாம் ஒரு ஆம்பளையா, உனக்கெல்லாம் எதுக்கு மீசை, நீ போய் சேலையை கட்டிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி என்னை கழுவி ஊற்றுறாங்க, கமாண்டுலையும் ஊற்றுறாங்க. என்னோட குரூப்பில் இருக்காங்க பாருங்கள், நான் வளர்த்து விட்ட சிங்கங்கள், அந்த சிங்கங்களும் என்னை போட்டு அசிங்கப்படுத்துதுங்க. இதை நான் என்னத்தை சொல்கிறது? நானும் வெக்கத்தை விட்டு அவகிட்ட கெஞ்சியும் பார்த்துட்டேன், கொஞ்சியும் பார்த்துட்டேன், அதட்டையும் பார்த்துட்டேன், அடிக்கவும் போயிட்டேன். ஏகப்பட்ட விஷயம். இப்போ உங்களுக்கு நேற்று நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். 9 மணி லைவ் முடிஞ்சு நான் 10 மணிக்கு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு சத்தியப்படி போனேன்.
போய் தேவையில்லாமல் உனக்கு நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற? இவ்வளோத்துக்கு நான் சூர்யா லைவில் நேற்று ஸ்பேனராக இருந்தும் நான் அழிக்கலை யார் கமெண்டையும். ஆனால் மீடியா கையம்ங்கிற பேரில் நேற்று ஃபேக் ஐடியில் வந்து அங்கே கமாண்டு போடுறாங்க. அதை பார்த்துட்டு நான் இன்னொரு செல்லுக்கு ஃபோன் அடிக்கிறேன், ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறா. ஏதோ குருட்டாம்போக்கில் திருப்பி மீடியா கையமாக வைகிறா. நான் சொல்கிறேன் அது ஒரிஜினல் கிடையாது, ஃபேக் ஐடி. உன்னைய வந்து தேவையில்லாமல் வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்காக அதே மீடியா கையம் பேரில் ஃபேக்கில் வந்து உனக்கு கமாண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அதையும் மீறி மீடியா கையமை திருப்பி திட்டுறா. ஓய் என் தங்கச்சிகளை பேசுனா நீ அப்படி நீ இப்படி அப்படின்னு சொல்லி பழையபடி திட்டுறா. யார் இவன் முட்டாளா இல்லை முட்டாச்சிரிக்கா இல்லை முட்டாச்சிரிக்கை மாதிரி நடிக்கிறாளா இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா? நான் கேட்குறேன். நான் நேராக போய் கேட்ட ஒரே கேள்வி, ஸ்க்ரீன்ஷாட்டே நான் எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா அவன் அந்த மீடியா கேம் பேரில் வந்த ஃபேக் ஐடியோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் என்னோடய இதில் போய் சேனல் ஆக்டிவிட்டீஸில் போய் உள்ளே போனேன். அதில் 000 ஒரே ஒரு ஃபாலோவர் இருக்காங்க. அதில் வந்து ஒரு நாளைக்கு முன்னால் தான் அந்த ஐடியை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து மீடியா இது யாரோட வேலையாக இருக்குங்கிறது இன்னொரு டவுட்டு இருக்குது. இந்த பிச்சுமணிங்கிறவன் இந்த வேலையை பார்ப்பேன். அவனும் வந்து ஃபேக் ஐடி நிறையா வச்சுருக்கான். மீடியா கேம் பேரில் அவனே ஒரு ஃபேக் ஐடி உருவாக்கி போய் சூர்யாவை போய் வேணும்னே வந்து ஏற்றி விடுறான். ஒருவேளை அவனாக இருக்கணும், இல்லையா எதிரிகள் கூட்டத்திலேருந்து யாராவது வந்து மீடியா கையம் பேரில் ஃபேக் ஐடியை ஓப்பன் பண்ணி இந்த பிரச்சனையை வளர்த்து விடுறாங்க. ஏன்னா எவ்வளவோ விஷயத்தை நான் சமாளிச்சிட்டேன், குடும்ப விஷயத்தை. ஆனால் இந்த கமாண்ட் பண்ணுறதுல இப்போ எங்கள் 2 பேருக்குள்ளேயே ஒரு கௌரவ பிரச்சனை மாதிரி போய்கிட்டு இருக்கு. யாருக்கு? எனக்கும் சூர்யாவுக்குமே. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து சரியான ஆம்பளையாக இருந்தால் போய் அவளை மன்னிப்பு கேட்க வை, அவள் மன்னிச்சிட்டா அவள் வீட்டுக்கு போ, இல்லையா போகாத. அவன் நீ எதுனாலும் வந்து சரின்ட்டு போகிறதுனால தான் அவன் மேற்கொண்டு எல்லா பேரையுமே அவதூறாக பேசுகிறா, அசிங்கமாக பேசுகிறா, குடும்பத்தை பேசுகிறா, அம்மா அப்பாவை பேசுகிறா, பிள்ளைகளை பேசுகிறா. இதுக்கெல்லாம் காரணம் நீ கொடுக்குற இலக்காரம். நீ வந்து அவளை வைக்கிற இடத்துல வச்சனா அவளை மன்னிப்பு கேளு, இல்லைன்னா நான் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிப்பார். அவள் அடுத்த நிமிஷம் மன்னிப்பு கேட்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க. ஆனால் அதே அவள் என்ன தெரியுமா பண்ணுறா, இதுக்கு நான் வந்து சிக்காவே வேணாம், சிக்காக்கிட்டே நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஏதாவது தப்பு பண்ணேன். இதில் வந்து ஆஃப்டர் ஆல் அவள் சொல்கிறா மீடியா கேஎம்ங்கிறது ஒரு கமாண்ட் பண்ணுற ஒரு கமாண்டரு, அவங்ககிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்பேனா? இதுக்கு முன்னால் நீ மன்னிப்பு கேட்க சொன்னியே, ராதாராமே, 10 பிரியா, நாச்சியார், அப்புறம் இன்னும் யாரோ சொல்கிறீல, பொன்னீஸ்வரி சங்கரன், இவங்கள்ட்டையெல்லாம் மன்னிப்பு கேட்க சொன்னியே, அப்போலாம் நான் மன்னிப்பு கேட்டேனே? அப்போவே கேட்காதவ இப்போ நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அடமண்டாக பேசினான். அதே மாதிரி மீடியா கேஎம்கிட்ட மன்னிப்பு கேட்கவே மாட்டேன், இதனால் நீயும் நானும் பிரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அடடே ஃபோன் பண்ணாதீங்கடானா ஏன்டா மெண்டல்களா, அறிவு நல்லா வாயில் வருது. இருங்கப்பா அப்படியே டூ நாட் டிஸ்டர்பில் போட்டுக்கிறேன், இது நகலவும் மாட்டேங்குது, இது எப்படி டூ நாட் டிஸ்டர்பில் போடுறது? கவாரு ஆடாடே சும்மா இருங்கடா டே, சும்மா தேவையில்லாமல் போட்டுக்கிட்டேன். நான் வீடியோ போடுறதே பெரிய விஷயம், கடுப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கவாரு எங்கடா இருக்குது டூ நாட் டிஸ்டர்ப்? இந்தா இருக்குது, இருங்க வர்றேன். நசன்ட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், வந்துக்கிட்டு ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வீடியோ போடும்போது ஃபோனை கட் பண்ணிவிட்டு தான் டூ நாட் டிஸ்டர்ப் போட்டுட்டு தான் போடுவேன். இன்றைக்கி அப்படியே உட்காந்துட்டேன். ஏற்கனவே நான் டென்ஷனில் கிடக்கிறேன், இதில் இவங்க வேறு ஊடால வந்துக்கிட்டு மெண்டல் பயலுங்க வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதமாக இருக்கிறா. நீ பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி, உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கிறலாம், நீ பிரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் இது எதுக்கு இந்த வீராப்பு வீம்பு? பிரிஞ்சிருவோமா? உண்மையிலே நான் சொல்கிறேன், எனக்கு வந்து இதில் வருத்தமே இல்லை. கமாண்டு பண்ணுறவங்க இல்லைன்னா உனக்கு சோறு கிடையாது, சோத்துக்கு நீ சிங்கி தான் அடிக்கணும். நீ உட்காந்துக்கிட்டு கமாண்டு பண்ணுறவங்கள வந்துக்கிட்டு நீ என்ன நாளுக்கு நாள் ரொம்ப ஓவராக போய்கிட்டே இருக்க. இல்லை ஒரு நாள் பார்த்தேன், 2 நாள் பார்த்தேன், இப்போ தினம் வந்துக்கிட்டு யாராவது ஒரு ஆளை இப்போ இந்த கடந்த 10 நாளாக பாருங்கள், ராதாராமனில் ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கி வரிசையாக கமாண்டு பண்ணுறவங்க ஒவ்வொருத்தவங்களையா நீ வந்து கேவலப்படுத்துகிறதும் அசிங்கப்படுத்துகிறதும் திட்டுறதும். இப்போ மீடியா கேமு இப்போ எனக்கு வருமானத்துக்காகனே நான் சொல்லலை, சாதாரணமாக எடுத்துக்கிடுவோம். அவன் வர்றேன் கமாண்டில் வந்து ஜாலியாக கமாண்டு போடுறேன். ஏன் உன்னை வந்து மினி இட்லி, உன்னைய வந்து இப்படி கட்டப்பைன்னு சொன்னால் உனக்கு என்ன பொத்துக்கிட்டு வருமா? இல்லை இதுக்கு முன்னால் நீங்கள் அவமானப்பட்டதே இல்லையா? நீங்கள் அப்படியே கவரிமான் பரம்பரையா? நான் கேட்குறேன். இதுக்கு முன்னால் நீங்கள் கேவலப்பட்டதில்லை, உன்னை எவனும் கமாண்டில் ஐட்டம் அது இதுன்னு எவனுமே போட்டதில்லை. இப்போ தான் உன்னைய சொல்கிறாங்களே, அவன் அப்படி என்ன உன்னைய தப்பாக சொல்லிவிட்டேன்? இப்போ என்னைய கூட தான் சொல்கிறாங்க, என்னைய மாணவில் மாமாங்கிறாங்க, புரோக்கருங்கிறான், என்னென்னமோ பேசுகிறாங்க. நான் அதுக்கெல்லாம் கோவப்படுறேன்னா? கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அதை எடுத்துகிட்டு அதை எப்படி காமெடியாக கொண்டு போகணுமோ நான் கொண்டு போகிறேன்ல. ஆனால் உனக்கு மினி இட்லின்னு சொன்னால் உனக்கு என்ன கோவம்?
இல்லை உங்ககிட்ட இருக்கிறது மினி இட்லி தானே, இல்லை வேறு எதுவும் என்ன பெருசாக வந்து இந்த இலக்கியா மாதிரி வச்சுக்கிட்டு திரியா? நான் கேட்குறேன், நல்லா கேட்பேன்ல உன்னை நாக்க பிடுங்குற மாதிரி. நான் கேட்குறேன், ஒரு சாதாரண விஷயம், ஒரு மன்னிப்பு வந்து நீ தப்பு பண்ணியிருக்க மன்னிப்பு கேட்க சொல்கிறான். வேறு வந்து உன்னை வந்து செய்யாத தப்புக்கு நீ ஒன்று அவன் உன்னைய திட்டினா நீ அவனை திட்டணும். ஸ்டார்டிங்கிலேருந்தே வந்து தப்பு பூரா உன் தங்கச்சிக்கு மேலே, உன் விழுதுகள் இருக்குல்ல விழுதுகள், அதுக்கு தான் தேவையில்லாமல் என்ன பண்ணிச்சுக்க, ஏன் லைவில் வந்து தேவையில்லாமல் வந்து மீடியா கேம் கிட்ட வம்புழுத்ததே அந்த பிள்ளையே தான். மீடியா கேம் மாதிரியே 1000 பேர் கமெண்ட் போடுறேன், அவனையெல்லாம் போய் கேட்க வேண்டியது தானே. பரலோங்கிறவன் போடுறேன், எஸ்கே சுரேஷ் போடுறேன், உன்னைய கழுவி ஊற்றாதவன் எவன் இருக்கான்? என் லைவில் உன்னை கட்டப்பை கருப்பின்னு எவனும் சொல்லவே இல்லையா? இல்லை உன்னை வந்து ஏதாவது மினி இட்லின்னு எவனும் சொல்லாமல் இருக்கானா? இல்லை கருவாடுன்னு எவனும் சொல்லாமல் இருக்கானா? எல்லாம் சொல்கிறா இல்லை. அப்போ ஒவ்வொருத்தனையாக உன் தங்கச்சியை வந்து நீங்கள் அப்படி பேசாதீங்க இப்படி பேசாதீங்கன்னு சொன்னால் எத்தனை பேர்த்த சொல்கிறது உன் தங்கச்சியை? இதே மீடியா கேம்ங்கிறவன் சொன்னவனை மாத்திரம் வேகமாக வந்துக்கிட்டு எங்கள் அக்காவை அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ வம்புழுத்து இப்போ சண்டையை மூட்டி விட்டுருச்சுல்ல உனக்கும் எனக்கும். இதே எல்லா ஏகப்பட்ட பேர் என் கமெண்டில் போடுறவங்கள பூரா போய் கேட்க வேண்டியது தானே. எல்லாரையும் போய் ஏன் எங்கள் அக்கா அப்படி பேசுகிறீங்க? நான் என்ன சொல்கிறேன், உன் லைவில் வர்றவங்க உன்னோட வச்சுக்க, என் லைவில் வர்றவங்களுக்கு எப்படி நான் லைவை கொண்டு போகணும், எப்படி பேசணும், அவங்களுக்கு நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ண தான் நான் இருக்கேன். அவங்க என்னையை கழுவி ஊற்றுறாங்க, சுமியை கூட கழுவி ஊற்றிருக்காங்க. இதே வந்து எத்தனையோ பேர் சுமியை பற்றி என்கிட்ட கமெண்ட் போடத்தான் செய்கிறேன். நான் எப்படி பார்த்துட்டு ஒன்று படித்து படிக்காமல் போவேன், இல்லை பிளாக்கில் போடுவேன். அதை மாதிரி உன்னையை பற்றி ஏதாவது போட்டால் பிளாக்கில் போடுவேன். இப்போ மீடியா கேம் போட்டது பிளாக்கில் ஏன் போடலைன்னா அவன் அந்தளவுக்கு ஒன்றும் வல்கராக போடலை, சும்மா கலாய்க்கிறான். மினி இட்லி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, அதை வந்து நீயே சொல்லியிருக்க, எனக்கு அந்த பேர் பிடிச்சிருக்கு, அவன் சொன்னது நல்லா இருக்குன்னு சொன்ன நீ இதே நாரவாயில் தான் சொன்ன. அவன் மினி இட்லின்னு சொன்னது நல்லா இருக்குன்னு சொன்னவ இப்போ உன் தங்கச்சியை வந்து உன்னுடைய ஆர்மிகள் உன்னுடைய படைகள் எல்லாம் வந்த உடனே நான் உனக்கு சொல்கிறேன், இதுகெல்லாம் வந்து உன்னை வந்து உசுப்பேற்றி விட்டு ஏற்றி விடுறதுக்கு மாத்திரம்தான் ரைட்டா. மற்றபடி நீ என்ன பண்ணுற நான் சொல்லவா, தேவையில்லாமல் இதனால் உனக்கும் எனக்கு பிரச்சனைகளை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே தான் போகிறேன். இதை சுமூகமாக முடிக்கணும்னா ஏன் ஒரு மன்னிப்பு தானே கேட்டால் உன் தலையில் உள்ள கிரீடம் எதுவும் இறங்கிருமா? யார்கிட்ட கேட்குற, யார் சொல்லி கேட்குற? நான் தானே உன்னை கேட்க சொல்கிறேன். சரிப்பா அவன் வந்து ஏதோ அவனை பேசியிருந்தா கூட ஒரு பிரச்சனை இல்லைப்பா, நானே சரியே விட்றா போடான்னு இருப்பேன். அவங்க தாய் தகப்பனை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? இதே அவன் இவ்வளவோ கமெண்ட் போடுறேன், உங்கள் அம்மா அமிர்தம்மாவை பற்றி என்றைக்காவது கமெண்ட் போட்டிருக்கானா? இல்லை உங்கள் அப்பா கணேச ஆசாரியை பற்றி போட்டிருக்கானா? இல்லை உன் பிள்ளைகளை என்றைக்காவது அவன் இழுத்துருக்கானா? நான் சொல்கிற பாயிண்ட்லேருந்து நீ யோசி, மண்டை மூளையை கொஞ்சம் செயல்படுத்து. எப்பயுமே களிமண்ணோடையே தெரியாத, கொஞ்சமாவது அதில் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாவது பாரு. நான் கேட்குறேன், இவ்வளவு நாள் அவன் கமெண்ட் போடுறான்ல, அவன் டீசெண்டானவன், உன்னையை பற்றி தான் போடுவேன். உங்கள் அப்பாவையோ உங்கள் அம்மாவையோ திலீபாவையோ கோகுலையோ யாரையாவது பற்றி இப்போ வரைக்கும் உங்கள் அன்னைங்களையோ என்றைக்காவது வந்து கமெண்டில் வந்து கழுவி ஊற்றிருக்கானா? கொஞ்சம் யோசிக்கணும். ஜென்யூனானவன் உன்னையை போடுவேன், உன்னையை கலாய்ப்பேன். கலாய்க்கலை அப்போ வேறு உன் தங்கச்சியை வந்து கமெண்ட் போட்டதுக்குமே அவன் அவ்வளோவா ஒன்றும் கேவலமாக திட்டலை. அல்லக்கைகள்ன்ட்டான். அல்லக்கைகள்னால் என்ன, எடுபிடி. இது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. இதே மாதிரி தான் குசாமா பேகமும் அப்படி தான். என்னுடைய கமாண்டர்ஸை பூரா பாரு, எவனுமே வந்து வார்த்தைகளை உன்னை குசாமா பேகமே திட்டினாலுமே டீசெண்டாக தான் திட்டுவேன். இல்லை வேறு யாரை எடுத்துக்க, எல்லாருமே டீசெண்டாக தான் திட்டுவேன். டேனியல் முதற்கொண்டு ஜப்பான் துறை முதற்கொண்டு கட்டப்பை கருப்பிம்பாங்க, கருவாட்டு கவட்டம்பாங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து சும்மா மினி இட்லி இந்த மாதிரி கலாய்ச்சிட்டு போவாங்க. இவ்வளவு தானே தவிர உன்னை வேறு வார்த்தைகளை நீ சொல்லுவிய, சில வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள் சில அதெல்லாம் என்றைக்காவது என் பசங்க என் மாப்பிள்ளைங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை என் தங்கச்சிங்க தான் யூஸ் பண்ணியிருக்கா? இதில் வந்து 10 பிரியா மாத்திரம் விதிவிலக்கு. 10 பிரியா வந்து என் லைவில் அந்த மாதிரி போட்டால் அடுத்த நிமிஷம் பிளாக்கில் போட்டுருவேன். சுமி லைவில் போய் உன்னை பற்றி அசிங்கமாக கேவலமாக போட்டுச்சு, அதுக்கே நான் நிறையா திட்டியிருக்கேன், அதை பிளாக்லையும் போட்டுட்டேன். ஆக சுமி லைவில் 10 பிரியா பிளாக்கில் போட எனக்கு உரிமை கிடையாது, விட்டுட்டேன். ஆனால் ஏன் லைவில் 10 பிரியாவை பிளாக்கில் போட்டேன். நான் ஏனே பிளாக்கில் போட்டிங்கன்னு என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கூட கேட்டுச்சு. ஆக எனக்கு வந்து உன்னை அசிங்கமாக பேசுனா, அதாவது வேறு மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாதான் பிளாக்கில் போடுவேனே தவிர உன்னை சாதாரணமாக கலாய்க்கிறது உலகமே உன்னைய கலாய்க்குது. இதில் வந்து இதுதான் உனக்கு வந்து உன் தங்கச்சிக்கு ஒரு 2 பேர் சொல்லாங்கங்கிறதுக்காக அவனை போட்டு இப்படி கேவலமாக பேசுகிறது உனக்கு நியாயமா? இந்த விஷயத்தை நான் இப்படியே விட போகிறதில்ல. இது எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் பரவாயில்ல, நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். நீ மன்னிப்பு கேட்கலன்னா உன் கூட இனிமேல் நான் வந்து பேச்சுவார்த்தையும் மேக்சிமம் முழுசாக குறைச்சிக்கிற போகிறேன். என் குடும்பத்தோடு போய் வாழ்கிறதுங்கிறதும் 100க்கு 100% உனக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லா உதவிகளையும் இதோடு நான் நிறுத்த போகிறேன்.
அதையும் தாண்டி உனக்கும் எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மொத்தத்துக்கு கட் பண்ண போகிறேன். இதனால் நீ நினைக்கிற ஒரு சாதாரண விஷயம் என்ன வந்து ஒருத்தனை கமாண்டு போடுறவன் அவனுக்காக வந்து நான் இறங்கி போகணுமா அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற. இறங்கி தான் நீ போகணும். ஏன்னா இது எனக்கு வந்து ஒரு தன்மான பிரச்சனை. உனக்கு எப்படி நீ சொல்கிறியோ மன்னிப்பு கேட்க முடியாது, மன்னிப்பு கேட்டால் என்னுடைய கௌரவம் இறங்கிரும் அப்படி நீ நினைக்கிறியோ, அதே மாதிரி தான் நான் உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கலைன்னா எனக்கும் கௌரவ குறைச்சல் தான். நானும் இந்த நிறையா கேட்டாங்க, நீ எதுக்கு ஆம்பளையா, எதுக்கு மீசை வச்சுக்கிட்டு இருக்க, போய் சேலையை கட்டிட்டு போய் மூளையில் உட்காருங்கிறாங்க. இது எனக்கு தேவையா? ஏன் ஒரு வார்த்தை கேட்டுட்டா என்ன? தப்பு பண்ணுன்னா நீ அப்போ மன்னிப்பு கேட்குறதுல ஒரு குற்றமும் இல்லையே. மன்னிப்பு கேளு, நீ மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிறலாம். இல்லாட்டினா இன்றைக்கி வரைக்கும் தான் உன் பிள்ளைங்க அங்கே இருக்காங்க, அப்புறம் ஹாஸ்டலுக்கு போயிடுவானுங்க. வர்ற பிறந்தநாள் இருக்குது, மியா பிள்ளை உன் மையன் சின்னவன் பிறந்த நாளைக்கு கேக்கு ஆர்டர் போடுறேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கு. நீ எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு இருக்க. இப்போ இதே வந்து சண்டை வர்றதுக்கு முன்னால், மீடியா கையமுக்கும் உனக்கும் சண்டை வர்றதுக்கு முன்னால் கூட மியா என்கிட்ட பேசிச்சு, நான் வந்து ஒரு கேக்கு ஆர்டர் போடுறேன், கோகுல் பெருத்துட்டு எப்போன்னு சொல்லுங்கள், நான் செய்கிறேன்னு சொல்லிச்சு. இப்போ அந்த பிள்ளையவே இப்போ மனசை வந்து நீ வெறுப்பாகிற அளவுக்கு வச்சுட்ட. நேற்றே பார்த்தியா மியா 2 கமெண்ட் போட்டுச்சா? இப்படி பண்ணால் எப்படி உனக்கு எதுவும் யாரும் செய்வாங்க? கமாண்டர்ஸை பூரா பகைச்சனா உனக்கு நாளைக்கு எப்படி வந்து உதவி கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. ரைட்டா? நீ இப்படியே உட்கார வேண்டியதுதான். நீ உட்காந்துக்கிட்டு அந்த 2 பிள்ளைங்க சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு, பூர்ணாவும் அந்த இன்னொரு பிள்ளை, அது யார், அந்த சூர்யா பர்வீன் ஆர்மி, உன் ஆர்மி வந்து சரியில்லை பார்த்துக்க. நீ ஆர்மி பேச்சை கேட்டேன்னா அவ்வளவுதான், ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன். நான் இதுக்கு மேலே இதில் வந்து நான் விமர்சனம் வைக்க விரும்பலை. ரைட்டா? உன்னையவும் கெடுத்து உன்னையவும் வளர விடாமல், இப்போ நான் என்னைய மாதிரி வந்து ஒரு அகம்பாவத்தில் வளர்க்குதுங்க உன் தங்கச்சியை. நம்ம கெத்து இவர் இவர் சொல்கிறாருங்கிறக்கா இவர் கூட நான் பேசாதீங்க, இவர் சொல்கிற மாதிரி நடக்காதீங்கன்னு சொல்லி வேணும்னே வந்து உன்னை உசுப்பேற்றி விட்டே வந்து உன்னை வளர்த்து வச்சுருக்குதுங்க. உன் கருப்பாடு நேற்று எனக்கு ஃபோன் வந்துச்சு, உங்கள்கிட்ட இருந்து பேசுகிற அந்த கருப்பாடுகளை என்னையும் கூப்பிட்டுச்சுங்க. என்னென்ன சொல்லி வச்சுருக்கு, ஏக்கா மன்னிப்பே கேட்டுறாதீங்க அவர்கிட்ட, இப்படியே விட்டுருங்க, போனால் போயிட்டு போகிறாரு, இவரை மாதிரி உங்களுக்கு 1000 பேர் கிடப்பாங்க, நீங்கள் எங்களை இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி எதோ சொல்லி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி மண்டையை கழுவி வச்சுருக்குதுங்க. இல்லை நான் கேட்குறேன், என்னைய மாதிரி ஒரு இழிச்சவாயை உனக்கு இனிமேல் எப்படி கிடைப்பேன்? கிடைக்க மாட்டேன். நீ இழந்துட்டு நிற்க போகிற. என்னைய நீ இப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக, ஒரு மன்னிப்புக்காக நீ என்னை இழந்துட்டு நீ நிற்க போகிற பார்க்குறியா? ஏன்னா இது உனக்கும் கௌரவ பிரச்சனை, எனக்கும் கௌரவ பிரச்சனை. நான் வந்து உன்னை வந்து தப்பு செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேளுன்னு சொல்லலை, நீ செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். மரியாதையாக நீ மன்னிப்பு கேட்டேன்னா உனக்கு நல்லது. இல்லையா இந்த பிரச்சனை எவ்வளோ தூரம் போனாலும் அதை நான் கொண்டு போகிறதுக்கு நான் ரெடி தான், பார்த்துக்கிறலாம். வேணாம், இதை வந்து இதோட முடிச்சுக்கிறது உனக்கு நல்லது. நான் இப்போ மீடியா கையமும் காசு போடுறாங்கிறதுக்காகலாம் இந்த பேச்சை நான் பேசவே கிடையாது. என்னுடைய சொந்த கருத்து. நீ பண்ண தப்பு தான். பொதுவாக யாராக இருந்தாலும் நான் இவ்வளோ தூரம் நான் பேசுவேன். ராதாராமனுக்காகவும் குரல் கொடுத்தவன் தான் நான், பொன்னீஸ்வரி சங்கரனுக்கும் குரல் கொடுத்தவன் தான் நான், மீடியா கேமுக்காக குரல் கொடுக்குறேன். இதோட நிப்பாட்டிக்க, அவ்வளோதான். நான் பேசுனது ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பேசுகிற இந்த வச்சு தான் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு மத்தியானம் 2 மணிக்கு நான் போடுவேன். ரைட்டா? கொஞ்சம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இல்லைனா என்ன பண்ணலாம், சூர்யா விட்டு இந்த விஷயத்தில் மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்கு நான் என்ன முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிற கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி மத்தியானம் நான் என்னங்கிறத 2 மணிக்கு நான் பேசுகிறேன். ரைட்டா? ஏன்னா அவள் அடங்க மாட்டேங்கிறா. என்ன செஞ்சால் அவள் அடங்குவா, என்ன நான் முடிவு எடுத்தால் இவள் மன்னிப்பு கேட்பா. இதுக்கு மாத்திரம் எனக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்களே உங்களுக்கு தான் சொல்கிறேன். அதை வச்சு தான் இன்றைக்கி மத்தியான வீடியோ பேஸ் பண்ணி போடுவேன். ஓகேவா? நன்றி.